முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக அமைச்சர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாம்பல் எபினேசர் இணைப்பில் உள்ளார். சாம்பல், புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக ஸ்டாலின் அமைச்சர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். அந்த ஆலோசனையில் என்னென்ன ஆலோசனைகள்லாம் எடுக்கப்பட்டு உள்ளது, மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பருவமழை தொடர்பாக, அதாவது மாவட்டங்களில் கனமழை மற்றும் கனமழைக்கு பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்ததற்கு இன்று தலைமைச் செயலகத்தில் மாவட்ட ஆட்சியர்களுடனும் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் குறிப்பாக மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களுடனும் காணொலி காட்சி மூலமாக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் குறிப்பாக பொதுமக்கள் இந்த பருவமழையை தொடர்ந்து எந்த பாதிப்புகள் அதிகரித்து காணப்படுகிறதோ அதற்கு தேவையான அரசு தரப்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், அதே போல நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 125 ஜேசிபி இயந்திரங்கள் தயாரில் உள்ளதாகவும், இதே போல 75 படகுகள் மற்றும் 250 ஜெனரேட்டர்கள் மற்றும் மர அறுக்கும் கருவி 281 கருவிகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறது. இது மற்றும் அதே போல கடலூர் மாவட்டம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் ஜேசிபி இயந்திரங்கள் உள்ளிட்டவைகள் தயார் நிலையில் உள்ளதாகவும், அதே போல தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக நிவாரண முகாமுக்கு அதாவது அழைத்து செல்ல வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனைகள் நடைபெற்றது. இது மட்டுமல்லாமல் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர், மாநில பேரிடர் மீட்பு படை குழுவினர் விரைந்து தஞ்சாவூர் மாவட்டங்களில் 2 தேசிய பேரிடர் மீட்பு படை குழுவினரும் தற்போது அதாவது இந்த மீட்பு பணிக்கு தயார் நிலையில் உள்ளதாகவும் இந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டது. அதே போல அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும், அதே வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் பொதுமக்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்படக்கூடிய அனைத்து அதாவது ஆலோசனைகளையும் வழிகாட்டும் நடைமுறைகளும் அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் இந்த ஆய்வு கூட்டத்தின் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதே போல இந்த ஆய்வு கூட்டத்தை பொறுத்தவரை பொதுமக்கள் இந்த நிவாரண முகாமில் தங்கக்கூடியவர்களுக்கு வேண்டிய உணவு, அதே போல அவர்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பால், அதே போல அவர்களுக்கு தேவையான உரிமைகளை அரசு தரத்தில் செய்து தரவும் போதுமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும், அதே போல அவர்களுக்கு வேண்டிய மருந்து உள்ளிட்ட உபகரணங்களும் செய்து தருவதாகவும், அதாவது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவானது பிறப்பித்திருந்தார். அதே போல இந்த பருவமழை தொடர்பாக எந்தெந்த பகுதிகளில் கனமழை மற்றும் அதிகனமழை பெய்து வருகிறதோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உடனடியாக பாதிப்பான பகுதிகளுக்கு சென்று உடனடியாக தீர்வை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. கிருஷ்ணவேணி, புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியாளர்களோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாம்பல் எபினேசர். அதி கனமழை உள்ள நாகை மாவட்டத்தில் 125 ஜேசிபி, 75 படகுகள், 250 ஜெனரேட்டர்கள் மற்றும் 281 மர அறுப்பான்கள் தயார் நிலையில் உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.